நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் பவர்லூம் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஷாமலாபுரம் பகுதியில் உள்ள கடைக்காரர்கள் ஆதரவாக ஒரு நாள் கடையடைப்பு நடத்தி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். கோவை செல்வபுரம் பகுதியில் NSK வீதியில் வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீர் சாக்கடை கால்வாயில் நிரம்பி நிற்கிறது. சுத்தம் செய்த கழிவுகள் சாலையிலே போடப்பட்டுள்ளது. காலையில் இருபுறமும் சாக்கடை குப்பையாக உள்ளது. இதனால் சுகாதாரமற்ற சூழல் நிலவுகிறது. அங்கு வசிக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடனே தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் இதை சுகாதாரத்துறையினர் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு மாநிலம் ஜார்க்கண்டில் ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் பழங்குடியினத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் தன் குழந்தையுடன் தீமிதித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினார். மேலும் பல பக்தர்கள் தீயை மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். பட்டியலின பிரிவில் இடஒதுக்கீட்டில் உள்ளிடஒதுக்கீடு. தெலுங்கானாவை பார்த்தாவது திருந்தட்டும் தமிழ்நாடு. பட்டியலின பிரிவில் இடஒதுக்கீட்டில் எவ்வித பிரிவும் செய்யக்கூடாது என்பது ஒரு சிலரின் வாதம். அதற்குள் நான் வரவில்லை. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எந்த ஒரு சாதிக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் முறையாக பிரித்து தரப்பட வேண்டும் என்பதற்கு ஏற்ப தற்போது தெலுங்கானா அரசு ABC என்று 3 பிரிவுகளாக பிரித்துள்ளது. இதில் எந்த சாதிக்கும் முன்னுரிமையும் இல்லை, உள் ஒதுக்கீடும் இல்லை. இருக்கும் சதவிகிதத்தை 3ஆக பிரித்து வழங்கியுள்ளனர். தெலுங்கானாவை பார்த்தாவது தமிழக அரசு தங்களின் தவறான உள் இடஒதுக்கீட்டு கொள்கையை கைவிட்டுவிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இடஒதுக்கீட்டை அனைவருக்கும் சமமாக வழங்கிட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசுவாமி வலியுறுத்தினார். மும்பையை சேர்ந்த மெஹல் கோக்ஷி மற்றும் நிரவ் மோடி இருவரும் மும்பை பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாமல் 2018 வெளிநாடு தப்பி ஓடினர். தற்போது பெல்ஜியம் நகரில் மெஹல் கோக்ஷி போலீசார் கைது செய்தனர். அவரை இந்தியா அழைத்து வரும் முயற்சியில் CBI அதிகாரிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.